உனக்கும் எனக்கும் என்னென்னமோ இருக்குன்னு நினைக்கிறாங்கடா. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆபத்து வரும்னு தெரிஞ்சும் மக்களுக்காக முன்னால வந்து நிக்கிறவன் தான் தண்டேல். தண்டேல்னா என்ன, ஓனரா? இல்ல சார், லீடர். ஹலோ, நான் இங்க நின்று பேசிட்டோங்களா? பரவாயில்லையா? சரி, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் கார்த்திக் சார், வெங்கட் பிரபு சார் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிஸி ஸ்கெட்யூல்ல நீங்க இல்லைன்னா ஃப்ரீயாக இருந்தா கூட யூ டேக்கன் டைம் ஆஃப் யுவர் லைஃப் அண்ட் யூ கம் ஹியர் டு பிளெஸ் அஸ், டு கிரீட் அஸ் ஆன் திஸ் டே. அதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் நீங்க வந்திருக்கிற மீடியா அண்ட் ப்ரெஸ் நண்பர்களுக்கு ரொம்பவே நன்றி. தண்டேல் படம் வந்து ஃபர்ஸ்ட் நான் கோவிட் டைம்ல ஒரு சின்ன ஒரு 20 பேஜ் ஒரு நிஜமான நடந்த சம்பவத்தை தான் வந்து எனக்கு அது ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து இவ்வளோ அழகான ஒரு லவ் ஸ்டோரியா மாற்றி ஒரு ஐ திங்க் இட் டுக் 3 years for them to come up with this. அதனால அந்த ஜேர்னி வந்து அப்போ இருந்து ஆரம்பிச்சு இப்போ கூட ஒரு 1.5 years we've shot for the film. It's been quite a memorable journey. அதை வந்து இவ்வளோ அழகா எங்களுக்கு டைரக்ட் பண்ணி கொடுத்த சந்து காருக்கு and such a co-star who is a sport where அவங்க வந்து இந்த ஒரு வருஷத்துல நான் நெக்ஸ்ட் என்ன படம் பண்ண போறேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அது எதுவுமே யோசிக்காம அப்படியே ஒரு 1.5 வருஷத்தை ஒதுக்கி இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருந்தா கூட இவர் கொடுத்துருப்பாரு. He was that hungry to do good characters. அதனால it was such a nice experience. Thank you so much, Jay. அண்ட் டிஎஸ்பி காரு, இவ்வளவு அழகான பாட்டு. எனக்கு தமிழ் பத்தி தெரியல, பட் தெலுங்குல வந்து அங்க நிறைய பேருக்கு அங்க இருந்த பாட்டுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் தெலுங்கு ஐ ஆல்வேஸ் சீன் தட் லவ் ஸ்டோரி வந்துச்சுன்னா பாட்டு ரொம்பவே முக்கியம். அவங்க ரொம்பவே அதை செரிஷ் பண்ணி they'll own it. அந்த பாட்டு வந்து புஜித்தலியா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த ஹைலஸாவா இருக்கட்டும், they just own the song. So thank you so much. இவ்வளவு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுத்ததுக்கு படத்துக்கு. அண்ட் அரவிந்த் காரு, அவர் விளையாட்டுக்காக சொன்னாரோ இல்லையோ எனக்கு தெரியல, பட் ஐ ரியலி ஃபீல் லைக் அவர் எனக்கு அவர் அப்பா ஸ்தானத்துல இருக்கிற மாதிரி. ஃப்ரம் மேக்கிங் ஷுர் தட் எல்லாமே கரெக்டா போகுது, ஈவன் when I'm sick, taking care of me, making sure நீ இது வேணா இது பண்ண வேணாம், எல்லாமே அவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டு. அண்ட் as a producer, இது 1.5 வருஷம் ஆயிருந்தா கூட அது வந்து ஒரு டைம் கூட மூஞ்சி சொல்லிக்காம இப்பவும் வந்து உங்களுக்கு பண்ணணுமா ஷூட், நீங்க போய் பண்ணுங்க அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு மெக்னானிமஸ் ஹார்ட்டோட இருக்கிற ஒரு ப்ரொடியூசர். So I'll be very blessed to have you, sir. Thank you so much. And இன்னைக்கு ஸ்டார் ஆஃப் த ஈவினிங் சொன்ன கருணாகரன் அவர் தான் சொல்லணும். வர எல்லா கெஸ்டும் வந்து ஒரு சொல்லிட்டு இமீடியட்டா சொல்றாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெல்கம் டு தி தெலுங்கு இண்டஸ்ட்ரி. அவர் சும்மாதான் சொல்றாரு, எனக்கு அது பண்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு, பட் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ஆன் பாயிண்டா இருந்துச்சு. தேவி ஸ்ரீ பிரசாத் காரு சொன்ன மாதிரி அது இட் வாஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்திருக்கணும். இதுக்கப்புறமும் நிறைய பண்ணும் பானு காரு. அண்ட் அது கூட சேர்ந்து நான் எங்க நரேன் காரு எல்லாரும் கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து ஒரு 1.5 yearsல இருக்கும்போது படத்தோட சேர்ந்து நம்ம என்னதான் க்ரோ ஆனோங்கிறது பார்ப்போம். இவங்க எல்லாருக்கிட்டையும் நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். அதனால இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி வெரி மச். அண்ட் வர 7th of February படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாத்துக்குமே பார்த்து பிடிக்கும்னு நான் நம்புறேன். பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ வாண்ட் டு கன்வே த்ரூ பிரஸ் அண்ட் மீடியா Geetha Arts, Allu Arvind Garu, for believing me for such an important and nice role. Thank you so much, sir. For any artist, it's a dream to have a launch like this. Thank you so much. Producer Banivas Garu and Chandu Mundetti Garu, director. அவர் எனக்கு என் போர்ஷன் சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. சார் எனக்கு தான் அந்த ரோல் அப்படின்னு. ஸோ இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் entire Tandel team, all the assistant directors, Shyam sir, DOP, and the entire team. Thank you so much. And daily படிப்பேன், அவங்க சொன்ன மாதிரி நிறைய இருக்கும். பட் காலையில் நிறைய சேஞ்சஸ் நடந்துடும். ஸோ மனப்பாடம் அதெல்லாம் வேஸ்ட்டு. காலை திரும்ப ஃப்ரெஷ்ஷாக படிக்கணும். அப்போ ரொம்ப ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டிவாக இருந்தது சாய் பல்லவி காரு. தேங்க்யூ ஸோ மச். யூ ஆர் வெரி வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அண்ட் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் நாக சைத்தன்யா காரு. டைனமிக் bundle of energy. So happy to be on board in your film. Thank you so much, sir. DSP sir, I'm a big fan of your music. Last week we meet பண்ணோம். Thank you so much. Karthi sir, thank you so much. Last year full உங்களோட தான் இருந்தேன். They are shooting. So it was a wonderful experience. Close friends, VP sir and Karthik Subraj. Feeling a bit nervous, but I'm really thankful to this entire team. And I wish you all will like my role. Thank you.
அந்த தண்டேல் ஃபில்ம் வந்து ஆக்சுவலி கருணா வந்து ரெட்ரோவில் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ இருந்தே அவர் ஷூட்டிங் போயிட்டுருக்கும் போதே வந்து ஈ டோல்ட் அபவுட் திஸ் ஃபில்ம். ஃப்ரம் தட் டைம் இட் சவுண்டட் வெரி எக்ஸைட்டிங் ஃபார் மீ பிகாஸ் த ஃபில்ம் ஹேஸ் அ வெரி குட் டிரெக்டர். அவர் சந்துவோட ப்ரீவியஸ் ஃபில்ம்ஸ்லாம் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபில்ம்ஸ் அண்ட் வெரி கிரேட் ஆக்டர்ஸ். நாகச்சைத்தன்யா சார் அண்ட் சைப்பல்லவி மேடம் பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க அமரனில், சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரி set up in a very unique space and கர்ணா வந்து நிறைய ட்ராவல் பண்ணிலாம் ஷூட் பண்ணாங்க சொன்னப்போ அந்த ஓவரால் அந்த ஸ்டோரி நடக்க போகிற அந்த பிளாட் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இட் கிரியேட்ஸ் மோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஎஸ்பி சாரோட சாங்ஸ்லாம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் கர்ணா. இட்ஸ் அ கிரேட் டேலண்ட் அண்ட் கிரேட் ஆக்டர். நான் காமெடி மட்டும் இல்லை, ஹீ கேன் புல் ஆஃப் எனி கேரக்டர்ஸ். ஸோ அவருக்கு வந்து தெலுங்குல வந்து ஐ திங்க் திஸ் ஃபில்ம் வில் ஓப்பன் மோர் பிக் டோர்ஸ் நினைக்கிறேன். ஸோ அண்ட் ஆல் த பெஸ்ட் டு த என்டையர் டீம். ஐ எம் எக்ஸைட்டட் டு வாட்ச் திஸ் ஃபில்ம் அண்ட் ஆல்சோ நரேன் சார். அவர் வந்து பீட்ஸால இருந்து ஒர்க் வித் ஹிம் அண்ட் ஸோ நைஸ் டு see him also in the film and all the very best to the entire team. அல்லூரின் சார், டிரெக்டர் அண்ட் என்டையர் க்ரூ. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நானே வந்து இப்போ சேயோட படம் பண்ணேன். நான் ஆஃப்டர் கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு திரும்ப சேவை இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் பிகாஸ் அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பயங்கரமா இருக்கும், ரொம்ப சூஸியா இருக்கும். 2 பேர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ரொம்ப உங்களை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இந்த ஜானர் ரொம்ப புதுசான ஒரு ஜானர். இது வந்து எனக்கு கருணா சொன்னார், கிட்டத்தட்ட உண்மை சம்பவத்தை அடிப்படையில் வந்து பண்ண படம் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க இருக்கும்போதே தெரியுது, ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த ஷார்ட்ஸு இந்த கடல்ல போய் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதெல்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், டீமுக்கு, சாருக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். பெரிய ஃபேன்ஸ் ஆகணும். எல்லாருமே சொல்லிடுறாங்க, நிறைய டைரக்டர்ஸ் உங்க ஃபேன்ஸ் நினைக்கிறேன் நான். அவ்வளோ நல்லா பண்றீங்க. ஸோ வெரி ஹாப்பி தட் நீங்க உங்களுடைய ஹிட் பேர் மறுபடியும் வந்து சேர்ந்து ஒரு படம் பண்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது லைக் ஃபேமிலி டு மீ அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு திரும்ப அந்த காம்பினேஷன் பார்க்கறதுக்கு. இது வந்து பார்க்கும்போதே ஒரு பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜி வருது. So I just wish you guys all the very best, the whole team all the very best. அதே மாதிரி டிஎஸ்பி வந்து எனக்கு நாங்கள்லாம் ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஒன்னா வெட்டியா சுத்திட்டு இருந்தோம். அப்பதான் ஸ்டார்ட் பண்ண டைம், அப்பதான் வந்து மியூசிக் வந்து ஸ்டார்ட் பண்ணி இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ்லாம் இப்பதான் ஃபேமஸா இருக்கு. நான் சொல்றது 90sலயே வந்து இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ்லாம் வந்து தேவி, எஸ்பி சரண், எங்க கேங் இருக்கு, பெரிய கேங், மியூசிக் கேங் இருக்கு. ஸோ அந்த டைம்லேயே வந்து டிஎஸ்பி நாங்கெல்லாம் வந்து அப்பவும் அந்த பாட சேர்த்துக்க மாட்டாங்க, இவன் என்னடா அப்படின்ற மாதிரி சேர்த்துக்க மாட்டாங்க. பட் அப்போலேருந்து எனக்கு டிஎஸ்பி தெரியும். ஸோ இஸ் லைக் பிரதர் ஃப்ரெண்டாக மதர் தான் சொல்லுவாங்க. அவ்வளோ வருஷம் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஸோ எல்லாருமே சேர்ந்து பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இஸ் ராக்கிங் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் and I just wish all the very best to you. டைரக்டர் சாரோட பழைய படம் கார்த்திகேயெல்லாம் பார்த்துருக்கேன். உங்களோட 2 படம் சேர்த்து பண்ணியிருக்காரு அவர் தேர்ட் ஃபில்ம். ஸோ I just want to wish this. ஏன்னா அவரோட ஜானர்ஸும் அப்படிதான் இருக்கும், இல்லை வேற வேறு ஜானர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு உங்கள் டீம் எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். அதோட எங்களுடைய கருணா வரணும் நீங்க அங்கே கொண்டு போய் இது வந்து இவ்வளோ பெரிய புண்ணியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எங்களுக்கு வந்து எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் ஒரு வந்து தெலுங்குல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அது விஷ் தி ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் சே பத்தி சொல்லணும், சே இஸ் லைக் வண்டர்ஃபுல் ஆக்டர் டு ஒர்க் வித், வெரி டெடிகேட்டட். ரொம்ப கஷ்டப்படுவார் அவர் வந்து அது நல்லா தமிழ் பேசக்கூடிய ஒருத்தர். அதனால வந்து ரொம்ப ஈஸியா தமிழ் டைரக்டர்ஸ்க்குலாம் வந்து அவர்கிட்ட போய் ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணணும், கதை சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவங்க ரொம்ப ஈஸியா அவர்கிட்ட நாங்க வேலை வாங்கிடலாம். ஆனா அவரும் மெனக்கிடுவாங்க, ரொம்ப ரொம்ப மெனக்கிடுவாங்க. தெலுங்கு நாங்க எங்களுக்கு ரொம்ப ஆசை திரும்ப ஒண்ணு பண்ணோம். ஆனா தெலுங்கு படமா பண்ணணும், அது 2 கேட்டானா போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 2 பேருமே சேர்த்து பண்ணணும் சொல்லி ரொம்ப ஆசை. அதுக்கான விஷயம் அவ்வளவு பெரிய லெகசி, அவ்வளவு பெரிய ஃபேமிலியிலேயும் வந்து அது ஒரு புள்ளி கூட வந்து அது என்னைக்குமே வந்து அது
காட்டிக்கிட்டே கிடையாது. அவர் ரொம்ப சிம்பிளா வெரி ஹேட்ஸ் ஆஃப் டு humbleness, simplicity and everything. I just want to wish this film goes places and take you guys there and no looking back. அந்த மாதிரி இந்த படம் அமையணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ. அண்ட் எனக்கு என்ன சொல்ல, 2 பேர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அது டைரக்டர். 2 பேர் கூட திரும்ப ஒர்க் பண்ண நான் ஆசைப்படுறேன். இப்போ சொல்லுங்கள் சார், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எனக்கு பட் ஐ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் என்னை அழைத்து பேசியதுக்கு நன்றி. அப்புறம் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு படம் பார்த்து வாங்கி இங்கே ரிலீஸ் பண்றதெல்லாம் அவ்வளோ ஈஸியான ஆள் கிடையாது. அவரே வந்து இந்த படத்தை வந்து ஒரு படத்தை வந்து அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வாங்கி, ஏன்னா அவர் சொன்னார் எப்படி சாப்பிடு அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அவங்க கரெக்டாக, ஏன்னா நீங்க சொன்னீங்க நம்ம ஒரு வாட்டி படம் பண்ணும்போது அவங்க கிட்ட ட்ரை பண்ணும் போது அவங்க எடுத்துக்கலாம் அந்த படத்தை பண்றதுக்கு. அப்பவே நான் மாத்திருக்கலாம் அந்த ஸ்கிரிப்ட் அதே அவருக்கும் இருக்காது. அது எஸ்ஆர்க்கும் வந்து he will not select a film or do a film without ஒரு 100% conviction இல்லாம வந்து அவர் படம் பண்ண மாட்டாரு. ஸோ அவர் பண்றாருன்ற போது வந்து இந்த தமிழ் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு ஃபிலிம் இஸ் கான் இன்னும் நிறைய மேலே போயிடுச்சு. ஸோ கண்டிப்பா அவர் வந்து எல்லாத்தையும் பூர்த்தி செய்ய நம்புறேன். ஸோ அது சொன்ன வெற்றிக்கு வாழ்த்துக்கள்.